Hello பசங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க சோ கிளாसेस எல்லாமே போயிட்டு இருக்கும் சோ நெக்ஸ்ட் இயர் போர்டு எக்ஸாம் பிரிப்பரேஷன்ஸ் னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருப்போம் பிஃபோர் தட் நம்ம சில விஷயங்கள் இந்த வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு படிக்கணும்னு சொல்லியும் பிளான் பண்ணி மூவ் அப் பண்ணிட்டு இருப்போம் ஆக்சுவலி ஒரு ஹேபிச்சுவல் அப்படினு ஒன்னு இருக்கு நம்ம ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும் சோ நான் 10th ல போயும்போது படிச்சுக்கிறேன் 9th ல எனக்கு நார்மல் எக்ஸாம் தானே அப்படினு நம்மனால விட முடியாது சோ இந்த நிறைய பர்టిక్యులர் ரீசன்ஸ்க்காக நம்ம ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும் அப்பதான் தேவைப்படுற நேரத்துல நம்ம அந்த விஷயத்தை கரெக்ட் டைம்ல அனலைஸ் பண்ணி பண்ண முடியும் சரிங்களா சோ ஓகே மேம் குட் பீஸ் ஆஃப் அட்வைஸ் எல்லாம் அப்புறம் இருக்கட்டும் லெசன் பார்க்கலாம் அப்படின்னீங்கன்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு எந்த லெசனோட வந்திருக்கேன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த QR கோட ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா உங்க லெசனுக்கான நோட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும் சோ டோன்ட் ஃபர்கெட் டு ஸ்கேன் அண்ட் ஜாயின் தி வாட்ஸ்அப் கம்யூனிட்டி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோட்ஸ் கிடைச்சிரும் பசங்களா ஓகே மேம் என்ன லெசனுக்கு இன்னைக்கு போறீங்க ஐ அம் ஜஸ்ட் மூவிங் ஃபார் தி மெஷர்மென்ட் லெசன் why this measurement is very important because நம்மளுடைய ஸ்டேட் 11ல யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கு அந்த லெசன் பாத்தீங்கன்னா 12th ஓட ஃபைனல் ஈக்குவேஷன் வரைக்குமே எப்படி யூனிட்ஸ் எழுதணும் எப்படி டைமென்ஷனல் ஃபார்முலாஸ் எழுதணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை அந்த இடத்துல கனெக்ட் பண்ணும் சோ அந்த பர்టిక్యులர்ஸோட பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு இங்கவே என்ன கொடுத்துட்டாங்கன்னா மெஷர்மெண்ட்ஸோட ஒரு இன்ட்ரோடக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க சரி ஓகே மேம் எவ்ரிதிங் இஸ் ஓகே இப்போ நம்ம லெசனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்கன்னா நானும் இப்ப லெசன்ஸ்க்கு மூவ் அப் ஆக ஆரம்பிச்சிட்டேன் சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு பார்த்தறலாம் சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन நீங்க கூட ரீட் அவுட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாட் இஸ் த ரைட்டர் த நீட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் யூனிட் சோ ஸ்டாண்டர்ட் யூனிட் இஸ் சிம்பிளி நேம்டு ஆஸ் a SI யூனிட் சோ SI யூனிட் அப்படிங்கிறது என்ன சோ ரைட் a நீட் அது நான் எழுதுறதுக்கான நீட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் சோ இப்போ நான் ஒரு 1 கிலோ சுகர் வாங்குறேன்னு வச்சுக்கலாம் சோ அது நீங்க 1 கிலோ சுகர் அப்படின்னு சொல்ல முடியும் 1000 கிராம்ஸ் ஆஃப் சுகர்னு சொல்ல முடியும் அதே மாதிரி ஒரு லென்த் மெஷர் பண்ண சொல்றேன் ஒருத்தன் 1 மீட்டர் லென்த் சார் அப்படின்னு சொல்றோம் இன்னொருத்தன் 100 சென்டிமீட்டர் லென்த் சார் அப்படின்னு சொல்றோம் 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் இது நமக்கு நல்லாவே தெரியும் இதே நீங்க மில்லிமீட்டர்ஸ்ல சொன்னீங்கன்னா 1000 மில்லிமீட்டர்ஸ் அப்போ அங்க இந்த யூனிட் அப்படிங்கிறது நியூமரிக்கல் வேல்யூஸ்ல ஒரு நல்ல ரோல் பிளே பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சோ அப்போ இந்த இடத்துல நான் ஸ்டாண்டர்ட் யூனிட்டை எதுக்காக யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேக்னிடியூட் சோ மேக்னிடியூட் அப்படிங்கிறது நத்திங் பட் தட் நியூமரிக்கல் வேல்யூ சோ அந்த நியூமரிக்கல் வேல்யூவை மெஷர் பண்றதுக்காக தான் நான் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்றேன் அது 1 மீட்டரா 100 சென்டிமீட்டரா 1000 மீட்டரா ஆக மொத்தம் எல்லாருமே ஈக்குவல் சோ அந்த வேல்யூவை மெஷர் பண்றதுக்கு நான் ஸ்டாண்டர்ட் யூனிட் யூஸ் பண்றேன் அந்த ஸ்டாண்டர்ட் யூனிட்ல நமக்குன்னு இன்டர்நேஷனல் ஆஃப் சயின்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதை மட்டும் மெஷர் பண்ணுங்க எப்பவுமே நீங்க சொல்றீங்கன்னா மீட்டர்ல சொல்லுங்க மாசம் எப்பவுமே மெஷர் பண்றீங்கன்னா கிலோகிராம்ல மெஷர் பண்ணுங்கலாம் நமக்கு சொல்லியிருக்காங்க சோ அது எல்லாமே அப்கமிங்ல உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் சோ இப்போ ஒரு இது வந்து ஒன்னா என்ன கிலோகிராமா இல்ல மீட்டரா இல்ல 1 செகண்டா லென்த் சொல்லுதா மாசம் சொல்லுதா டைம் சொல்லுதா அப்ப பின்னாடி வரக்கூடிய அந்த பர்టిక్యులர் டேர்ம் தான் அது எதை சொல்லுது அப்படிங்கறதே நமக்கு டினோட் பண்ணுது சோ தட் இஸ் த மெயின் யூஸ் மேக்னிடியூட மெஷர் பண்ணி நம்ம ஃபுல் அலைன்மெண்ட் சொல்லணும் அப்படிங்கறதுக்காகத்தான் நம்ம இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் யூஸ் பண்றோம் சோ இதை வச்சு அந்த கோர் கான்செப்டை ஃபுல்லா தெரிஞ்சுக்க முடியும் நெக்ஸ்ட் क्वेश्चन mass and weight so difference between the mass and weight அப்படின்னு சொல்லிட்டு என்னைய ஒரு சிங்கிள் வேர்ட்ல சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா நான் சிங்கிள் வேர்ட்ல சொல்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாஸ் எம்னு சொல்றோம் அது ஓகே வெயிட் அப்படின்னா தட் இஸ் W is equal to mg அப்ப மாஸோட கிராவிட்டியை மல்டிப்ளை பண்ணா வெயிட் அப்ப கிராவிட்டி இல்லாம பேசினா மாஸ் இஸ் a கான்ஸ்டன்ட் மாறவே மாறாது பட் கிராவிட்டியும் கான்ஸ்டன்ட் தானே மேம் எங்களுக்கு சொல்லும் போது 9.8 தான் கிராவிட்டி வேல்யூன்னு எப்பவுமே சொல்லியிருக்காங்க அப்கோர்ஸ் 9.8 தான் கிராவிட்டி வேல்யூ ஆனா அந்த கிராவிட்டி 9.8ங்கிறது நீங்க சொல்ற வேல்யூ பாத்தீங்கன்னா தட் இஸ் ஆவரேஜ் வேல்யூ சோ ஒவ்வொரு பிளேஸ்லயும் ஒவ்வொரு கிராவிட்டி லிட்டில் பிட் சேஞ்ச் ஆகும் சப்போஸ் போல்ஸ்ல பாத்தீங்கன்னா 9.89 இருக்கும் ஈக்குவேட்டர்ல பாத்தீங்கன்னா 9.79 இருக்கும் சோ இப்படி இருக்கிற மல்டிபிள் வேல்யூஸை எடுத்து ஆவரேஜ் பண்ணதான் 9.8 சோ கிராவிட்டி வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டோட சேர்றனால கிராவிட்டி எனக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு வெக்டார் குவான்டிட்டி எங்க டிரைவ் பண்றனால வெயிட்டும் வெக்டார் குவான்டிட்டியா மாறிடுது அப்ப நமக்கு என்ன ஆகும் கிராவிட்டி மாறும்போது வெயிட்டும் சேர்ந்து மாறும் ஆனா மாஸ் என்ன பண்ணும் அப்படிலாம் கிடையாதுப்பா நான் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சிம்பிளா சொல்லிடும் சோ மாஸ் பார்க்கலாம் மாஸ் இஸ் அ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி சோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டினா யாரையும் வச்சு இதை டிரைவ் பண்ண முடியாது பட் வெயிட் பாத்தீங்கன்னா டிரைவ்டு குவான்டிட்டி ஃபார்முலா எழுதும் போதே தெரிஞ்சிருக்கும் மாசையும் கிராவிட்டியும் பிக் பண்ணி ரெண்டையும் மல்டிப்ளை
பண்ணிருக்கேன். So it is a derived quantity. So mass is basically a scalar quantity and weight is a vector quantity. So vector அப்படினா உங்களுக்கு நல்லாவே தெரியும், that is a direction dependent. Okay, அடுத்து என்ன பண்ணலாம்? So mass அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா this is the amount of object in the matter. அடுத்து weight அப்படிங்கிறது கிராவிடேஷனல் புல்லையும் சேர்த்து நீங்க போட்டு மல்டிப்ளை பண்ணி கொண்டு வரணும். சோ மாஸ் எங்கேயாவது மாறுமா? மாறவே மாறாது. ஆனா கிராவிட்டி மாறும்போது ஆட்டோமேட்டிக்கா வெயிட் என்ன ஆயிடும்? மாறிடும். சோ மாஸ் பிசிக்கல் பேலன்ஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ண முடியும், வெயிட் ஸ்ப்ரிங் பேலன்ஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ண முடியும். மாஸோட எஸ்ஐ யூனிட் பாத்தீங்கன்னா கிலோகிராம், பட் வெயிட்டோட எஸ்ஐ யூனிட் பாத்தீங்கன்னா சிம்பிளி நியூட்டன் அப்படின்னு மட்டும் எக்ஸ்ப்ளோர் ஆயிருக்கு. இவ்வளவுதான் பசங்களா. சோ அந்த MW = mg அப்படிங்கிற இந்த ரெண்டு வேர்டை வச்சு நான் இவ்ளோ எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இதை நிறையவும் எக்ஸ்பிளைன் பண்ணி என்ஹான்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் क्वेश्चन, how will you measure the least count of vernier caliper? இதுதான் என்னுடைய क्वेश्चन. First, vernier caliper அப்படிங்கிறது என்ன? That is the instrument which is used to measure the length. எதை மெஷர் பண்றதுக்காக யூஸ் பண்றோம்? which is used to measure the length. so length மெஷர் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். so least count அப்படிங்கிறது அதோட மினிமல் வேல்யூ, இருக்கிறதுலயே மினிமமா எவ்வளவு மெஷர் பண்ணும். இப்ப நான் 0.1 மெஷர் பண்ணுன்னு சொல்லிடுறேன். அப்ப 0.01 எரர் வந்தா அது மெஷர் பண்ணுமா? பண்ணாது. ஏன்னா 0.1 வரைக்கும் தான் அதோட மினிமம் மெஷர்மெண்ட். சோ அதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா that least count L.C is equal to 1 main scale reading minus 1 vernier scale reading. இதுதான் அதோட ஃபார்முலா. So main scale reading is a 1, in the main scale reading is a 1 millimeter. Vernier scale is a 0.9 millimeter. So என்னுடைய least count is always a 0.01 centimeter. இத millimeterலயே நம்ம எழுதலாம். That is 0.1 millimeter. So இந்த இடத்துல least count அப்படிங்கிறது main scale readingக்கும் vernier scale readingக்கும் இடையில இருக்கக்கூடிய difference தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா least count அப்படின்னு சொல்றோம். So this is the main formula of the least count. So that explore that how you will measure the main scale reading and the vernier scale reading அப்படிங்கறத நமக்கு ஹைலைட் பண்ணி காமிக்குது. சரிங்களா? அப்ப இது வரைக்கும் கிளியரா இருக்கா? So next question போலாம். next question பாருங்க. Can you find the diameter of thin wire? So thin wire அந்த இடத்துல எடுத்திருக்காங்க. So அப்ப இங்கனக்குள்ள நமக்கு thin wire அப்படிங்கறத எடுத்துட்டு அதை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா அந்த thin wireோட length இங்கனக்குள்ள கொடுத்திருக்காங்க. That is a 2 meter. Using the ruler from your instrument box. Okay, இது கொஞ்சம் நல்ல வித்தியாசமா இருக்கு பாருங்களேன். So நம்ம ஒரு thin wire எடுத்துக்கணும். அந்த thin wireோட length வந்து 2 meter அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் நான் எதுல இருந்து மெஷர் பண்ணணும்? என்னுடைய ரூலர் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய ரூலரை வச்சு மெஷர் பண்ணணும். இதுதான் என்னுடைய கான்செப்ட். சோ என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய ரூலர் வந்துட்டு எவ்வளவு சென்டிமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்கேல் நம்ம வச்சிருப்போமா? அப்போ இங்க எனக்குள்ள நான் உங்களுக்கு ஹைலைட் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் இங்க எனக்குள்ள பாருங்க என்னோட ஸ்கேலோட லென்த். ஓகே, ஒன்ஸ் அகைன் லெட் மீ ரைட். சோ என்னோட ஸ்கேலோட லென்த் நான் எடுத்துக்கிறேன். So என்னோட ஸ்கேலோட லென்த் பாத்தீங்கன்னா that is 10 centimeters. ஓகே, இப்ப வயர் என்ன பண்ணணும்? வயரை நீங்க வவுண்ட் பண்ணணும். So 2 meters of wire நீங்க first என்ன பண்ணணும்? full centimeter of scaleக்கு ஏத்த மாதிரி wound பண்ணணும். That is a 10 centimeterக்கு ஒரு wound, அடுத்த 10 centimeterக்கு இன்னொரு wound. அந்த scale இப்படிதான் இருக்குன்னா இங்கனக்குள்ள வயரை புடிச்சிட்டு ஒரு complete wound 1 centimeter, அடுத்த complete wound 20 centimeter, அடுத்த complete wound 30 centimeter, அடுத்த complete wound 40 centimeter, then 50 centimeter, 60 centimeter. இந்த மாதிரி நீங்க வவுண்ட் பண்ணும்போது லென்த் கிடைக்கும். இப்போ டயாமீட்டர் இந்த இடத்துல அவங்க கேட்டிருக்காங்க, பட் லென்த் தான் கிவன்ல இருக்கே. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? டயாமீட்டர். சோ டயாமீட்டர் கேட்டிருக்கும் போது நீங்க என்ன பண்ணணும்னா இப்படி ஸ்கேலை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சுத்தணும். சோ எவ்வளோ நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸ் வருதோ அவ்வளோ நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸ் ஆர் அவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் வவுண்ட் ஆஃப் த வயர் டிவைடட் பை 10 பிகாஸ் லென்த் ஆஃப் த ஸ்கேல் இஸ் 10 அப்படிங்கறத நீங்க இந்த இடத்துல கவுண்ட் பண்ணிக்கலாம். சோ இது ரெண்டையும் நீங்க ரேஷியோ எடுத்துட்டீங்க அப்படின்னா definitely you will get the diameter of the thin wire அப்படிங்கிறது தான் இங்கனக்குள்ள நம்ம கொடுத்திருக்கிற கான்செப்ட்.
வேற எதுவுமே இல்ல. அப்ப நம்ம இங்கனக்குள்ள நம்ம என்ன கால்குலேட் பண்ணனும்? அத நான் thickness னு சொல்லலாம். அப்படி இல்லைனா diameter of thin wire னு சொல்லலாம். So that is equal to that is a number of wounds divided by the rulers ஓட நம்மளுடைய 10 cm அப்படிங்கறத நான் இங்கனக்குள்ள யூஸ் பண்ணிக்கிறேன். So you can divide them. So அத டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டடா எவ்வளவு wounds கிடைச்சிருக்கு அப்படிங்கறதுக்கான கிளியரன்ஸ் கிடைச்சிடும். சரியா பசங்களா? So number of turns வச்சு நீங்க இந்த இடத்துல டிவைட் பண்ணனும். சோ அப்ப இங்கனக்குள்ள பாருங்க நான் ஃபார்முலாவை வந்து இங்கனக்குள்ள சொல்லிட்டே மாதிரி எழுதிட்டேன். so that is that 10 cm divided by number of turns அப்படிங்கிறது தான் நம்ம கரெக்ட்டா யூஸ் பண்ணி ஃபார்முலாவை அனலைஸ் பண்ணிக்கலாம். so 5 turns வந்துருச்சுனா 10 by 5 is equal to 2. இல்ல இதே எனக்கு 20 turns வந்துருச்சுனா 10 by 10 that is 1 by 2 is equal to 0.5. so இந்த மாதிரி உங்களால diameters மெஷர் பண்ணிக்க முடியும். okay, next question. Explain the method to find the thickness of a hollow teacup. ஒரு hollow teacup இருக்கு. அதோட thickness எனக்கு மெஷர் பண்ண சொல்றாங்க. இதோட thickness டைரக்ட்டா இப்ப சொன்ன மாதிரி நம்மனால மெஷர் பண்ண முடியாது. சோ நம்ம ஒவ்வொண்ணா எடுத்துட்டு வந்து இப்ப மெஷர் பண்ண ஆரம்பிக்கலாம். சோ thickness of the hollow teacup மெஷர் பண்றதுக்கு first இந்த இடத்துல நம்ம எதை டிட்டர்மைன் பண்ணனும் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா we have to determine the pitch. so நம் pitch எனக்கு யூஸ் pitch of a least count நம்ம கால்குலேட் பண்ணனும். அப்ப நான் pitch of the least count பண்ணும்போது எந்த இன்ஸ்ட்ருமென்ட் வச்சு இத மெஷர் பண்றீங்கன்னு ஒரு क्वेश्चन கேட்டிங்கனா நான் ஸ்க்ரூ கேஜ் வச்சு தான் மெஷர் பண்றேன். அப்ப இந்த இடத்துல நான் எதை வச்சு மெஷர் பண்ண போறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா I am using the screw gauge to measure. so அப்ப pitch of அப்படிங்கிறது என்ன மேம் அப்படினா அந்த pitchங்கிறது நீங்க உள்ள போட்டு இப்படி திருகிட்டே இருப்பீங்க இல்லையா ஸ்க்ரூ கேஜ்ல அத தான் நான் சொல்றேன். so let us write the concept that is as pitch of the screw is equal to distance moved. பாத்தீங்களா நீங்க டர்ன் பண்ண distance மூவ் ஆயிக்கிட்டே இருக்கும். so that is the distance moved by the pitch. okay, distance moved by the pitch with the number of rotations. எவ்வளவு number of rotations யூஸ் பண்ணி நீங்க அந்த இடத்துல அந்த distance மூவ் பண்றீங்கங்கிறது very very important. next let me go to the least count that is 0.01 millimeter. zero error zero corrections நீங்க எப்பவுமே பார்க்கணும். so அதுல எவ்வளவு errors இருந்திருக்கு 0 errors. இப்ப addition of error இருந்தா நம்ம subtraction of error இருந்தா addition அந்த மாதிரி சில விஷயங்களுக்கு நம்ம எப்பவுமே போகணும். so இப்ப 0 error 0 corrections அப்படிங்கறதையும் நான் இங்கனக்குள்ள ஹைலைட் பண்ணிக்கிறேன். so we also have to go for 0 errors and 0 corrections. so 0 error 0 corrections க்கு நான் மூவ் அப் பண்ணிடுறேன். so இந்த இடத்துல இதெல்லாம் பேசிக்கா நம்ம எதுல பண்றது நம்மளுடைய ஸ்க்ரூ கேஜ்ல பண்றது. பட் இப்போ நான் டீ கப்புக்கு திக்னஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் ஃபர்தரா என்ன பண்றேன்னு பாருங்க. so டீ கப் எடுத்துக்கிறேன். அதை நான் எதுல பிளேஸ் பண்றேன் அப்படின்னா என்னுடைய ஸ்க்ரூ கேஜ்ல இருக்க ரெண்டு ஸ்டட்ஸ்க்கு இடையில நான் பிளேஸ் பண்றேன். so அது திக்கா வர்ற வரைக்கும் இப்ப இவ்வளவு கேப் இருக்குன்னா இப்படி நல்லா ஒட்டிட்டு வர்ற வரைக்கும் நான் நல்லாவே அந்த ஸ்க்ரூ கேஜை வந்து ரொட்டேட் பண்றேன். சோ அப்ப பிட்ச் எனக்கு PSR ஸ்கேல் ரீடிங்ல இருந்து கிடைக்கும். அதே மாதிரி எனக்கு HSR ரீடிங்கும் கிடைக்கும். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இதோட திக்னஸ் நம்ம கால்குலேட் பண்றதுக்கு we have to draw a table. சோ இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா PSR ஓட வேல்யூ எவ்வளவு கிடைச்சிருக்கு in millimeter, then HSR reading எவ்வளவு number of circles அடிச்சிருக்குங்கிறது number of division, then எனக்கு total reading வேணும் அப்படின்னா இந்த என்ன பண்ணணும் இந்த HSR வந்துட்டு நம்ம 0 error 0 correctionsங்கிறதோட நம்ம எடுத்துட்டு போகணும். சோ என்னோட ஃபைனல் ரீடிங் தெரியணும் அப்படினா இந்த 0 error 0 correction இந்த டோட்டல் ரீடிங்க நான் லீஸ்ட் கவுண்டால மல்டிப்ளை பண்ணனும். அப்ப பாத்தீங்க அப்படினா என்னோட டோட்டல் ரீடிங் தென் ஃபைனல் ரீடிங் வேணும் அப்படினா நான் இங்கனக்குள்ள டோட்டல் ரீடிங் இன்டு லீஸ்ட் கவுண்ட்னு மல்டிப்ளை பண்றேன். சோ ஃபைனலி ஐ வில் கெட் சோ எனக்கு என்ன ஃபைனலா கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா PSR plus the final reading. சோ இதுதான் எனக்கு ஆன்சரா இருக்கும். சோ இப்படிதான் நீங்க கால்குலேட் பண்ணும்போது திக்னஸ் ஆஃப் த டீகப் உங்களுக்கு ஆட்டோமேட்டடா தெரிஞ்சிரும். சோ நீங்க என்ன பண்றீங்க அந்த டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிறத பாக்குறீங்க, எவ்வளவு நம்பர் ஆஃப் வேல்யூ, எவ்வளவு நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ், தென் 0 error 0 corrections எல்லாத்தையும் லீஸ்ட் கவுண்ட்ல போட்டு மல்டிப்ளை பண்ணி கொண்டு வந்து நம்ம ஆன்சரா எழுதிடுவோம். சோ இட் இஸ் ஒர்க்ஸ் லைக் அஸ் an experiment. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி இது ஒர்க் ஆயிட்டு இருக்கும். சரியா பசங்களா? சோ அப்படியே கண்டினியூ பண்ணலாமா?
Then அதுக்கு அடுத்த கொஸ்டினுக்கு வந்துட்டாங்க. How you will find the thickness of 1 rupee coin? So same way அதே வழியை தான் இப்ப நான் பார்க்கணும். So அப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்றேன்? So first நான் least count எனக்கு தெரிஞ்சுக்கணும். Then zero corrections இங்க எனக்குள்ள எனக்கு தெரிஞ்சுக்கணும். Zero error, zero corrections தெரிஞ்சுக்கணும். அந்த ரெண்டு ஸ்டட்ஸ்க்கு இடையில நான் இங்க எனக்குள்ள யாரை பிளேஸ் பண்றேன்? காயினை நான் பிளேஸ் பண்ணிடுறேன். Then PSR reading எடுக்கிறோம். Then axis scale இருந்து ஒன்னா மேட்ச் ஆகும்போது HSR reading எடுக்கிறோம். அதுக்கு அப்புறமா நம்ம ஸ்ட்ரைட்டா டேபிளுக்கு போயிடுவோம். ஸோ டேபிள்ல நீங்க எவ்வளோ நம்பர் ஆஃப் ரீடிங்ஸ் எடுக்கிறீங்க, நிறைய நம்பர் ஆஃப் ரீடிங்ஸ் எடுக்கணும், அப்பதான் எரர்ஸை கம்மி பண்ண முடியும். ஸோ அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? தட் இஸ் PSR வேல்யூ தனியா எழுதிடுவோம், HSR வேல்யூ தனியா எழுதிடுவோம். அதுக்கப்புறம் டோட்டல் ரீடிங் வேணும்னா HSR ஓட சேர்ந்து பிளஸ் ஆர் மைனஸ்ல ஜீரோ கரெக்ஷன். ஃபைனல் ரீடிங் வேணும்னா இந்த டோட்டல் ரீடிங் இன்டு லீஸ்ட் கவுண்டோட வேல்யூ, தென் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ல நமக்கு ஆன்சர் கிடைக்கணும். அப்படின்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் காலம் பிஎஸ்ஆரையும் தென் என்னுடைய ஃபைனல் ரீடிங்கையும் நான் ஆட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடணும். ஸோ இதுதான் என்னுடைய வேலை. இப்படி எழுதும் போது என்னோட திக்னஸ் ஆஃப் 1 ரூபி காயின் கிடைச்சிடும். ஒரு ரீடிங்கோட ஸ்டாப் பண்ணிக்க கூடாது, n நம்பர் ஆஃப் ரீடிங்ஸ் எடுக்கணும் அப்படிங்கறது தான் இங்க நம்ம சொல்லி இருக்கிற பேசிக் அப்படின்னு நான் ஹைலைட் பண்ணிடுறேன் பசங்களா. ஸோ நெக்ஸ்ட் இனியன் அண்ட் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு நம்ம போய்க்கலாம். ஓகே, இனியன் அண்ட் ஏலியன் ஆர்கியூ அபவுட் த லைட் இயர். லைட் இயர் பத்தி பேசிட்டு இருக்காங்க. வாட் இஸ் த லைட் இயர்? ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் லைட் இயர் அப்படிங்கிறது ஒரு லைட் நீங்க எடுத்துக்கிறீங்க, அந்த லைட் நீங்க வந்து ஸ்பேஸ்ல அனுப்புறீங்க. எவ்வளோ இயருக்கு அது டிராவல் ஆயிட்டே இருக்கும்னு பாத்தீங்கன்னா 1 இயருக்கு அது டிராவல் ஆயிட்டே இருக்கிற மாதிரி நீங்க அனுப்புறீங்க. ஸோ அதுதான் என்னுடைய லைட் இயர். Inian tells it is a 9.46 into 10 power 15. Okay. Alien argues that is a 9.46 into 10 power 12 kilometer அப்படினா ஆர்கியூ பண்ணிருக்காங்க. So இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஆர்கியூ பண்ணிருக்கும் போது who gives the right answer? So justify. ஓகே, இததான் எனக்கு ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 10 பவர் 15 இல்ல 10 பவர் 12 அப்படிங்கறது தான் லைட் இயரோட கான்செப்ட். ஸோ லைட் இயரோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தட் இஸ் 9.46 into the 10 பவர் 12 கிலோமீட்டர். திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, சோ அப்போ இந்த இடத்துல எனக்கு ரைட் ஆன்சர்ஸ்க்கான செட்டப்பை கொண்டு வந்தாச்சு. அப்போ இங்க எனக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பாத்திரலாம். So, Inian and Alien argue about the light year. Inian tells that is the 9.46 into 10 power 15 meter and Alien argues that is the 9.46 into 10 power 12 kilometer. Who is right? Justify your answer. இந்த இடத்துல ஒரு ட்ரிக் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா this is a meter, this is a kilometer. கிலோமீட்டரோட வேல்யூ என்னன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். That is 10 power 3. 1 கிலோமீட்டர் நான் 10 பவர் 3 மீட்டர்ஸ்னு எழுத முடியும். அப்ப 9.46 into 10 power 12 into 10 power 3. This also represents the 9.46 into 10 power the 15 meter. அப்போ 10 power 15 meter அப்படிங்கிறது எனக்கு இங்கனக்குள்ள ரைட் ஆன்சர்ஸ் தான். பட் என்னுடைய செட்டப்ஸ் படி பாருங்க, இந்த இடத்துல மல்டிப்ளையிங் த வேல்யூ, நான் இங்கனக்குள்ள வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணனா இங்க அவங்க அலைன் பண்ணிருக்கிறது ஃபியூ டேர்ம்ஸ் மட்டும் தான், பெருசா எந்த டேர்ம்ஸும் அப்ளை பண்ணல. பட் ஃபார் எக்ஸ்பிளைனிங் த லாங் டிஸ்டன்ஸ் வி ஷுட் கோ ஃபார் த கிலோமீட்டர் ஃபார் தட் பர்டிகுலர் ரீசன். நான் இங்கனக்குள்ள சிம்பிளா என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 10 பவர் 15 மீட்டர் 10 பவர் 12 கிலோமீட்டர். சோ அப்ப கேக்குறாங்க மேம் எப்படி எனக்கு எந்த ஆன்சர் கரெக்ட்னு தெரியும்? லென்த் அதுல மெஷர் பண்ணுவீங்க மீட்டர்ஸ்ல. சோ லெட் அஸ் கோ ஃபார் த ஆன்சர். தட் இஸ் த இனியன் ஆன்சர் இஸ் ரைட். 9.46 into 10 power 15 மீட்டர் அப்படிங்கறத நான் இங்கனக்குள்ள ஹைலைட் பண்ணி சொல்லிடுறேன். சரியா பசங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். சோ இந்த லெசன் ஃபுல்லா உனக்கு வேற வழியே கிடையாது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வெர்னியர் கேலிபர் ஸ்க்ரூ கேஜ், வெர்னியர் கேலிபர் ஸ்க்ரூ கேஜ் இதே தான் டிராவல் ஆயிட்டு இருக்கும். ஓகே, so let us go to the concept. The main scale reading while measuring the thickness of the rubber ball using vernier scale is 7 cm. So thickness is a 7 cm. Next vernier scale oda coincidence value கொடுத்திருக்காங்க, that is a 6. Find the radius of the ball. இதுதான் question. Okay, find the radius of the ball அப்படின்னு கேக்குறாங்க. So எனக்குள்ள நான் values எழுதிடுறேன். Main scale reading is a 7 cm and vernier scale is a 6 cm. Vernier scale VC.
ஸோ விசியை இன்னும் கொஞ்சம் நான் கிளியரா எழுதுறேன் பசங்களா. ஸோ அப்பதான் நம்மளால கேப்சர் பண்ணிக்க முடியும். ஸோ வெர்னியர் ஸ்கேல் விசி இஸ் 6 centimeters, சாரி 6 centimeter இல்ல, சேரு 6 மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. தென் அதுக்கப்புறம் லீஸ்ட் கவுண்ட் எனக்கு வெர்னியர் ஸ்கேலுக்கு தெரியும் 0.01. ஸோ வாட் இஸ் த ரேடியஸ், இதுதான் கொஸ்டின். ஸோ ரேடியஸ் ஆஃப் த பால் என்ன, ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், தட் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு diameter divided by 2. So this is a formation. So அதுக்கு first நான் diameter calculateலாம் பண்ணணும் அப்படின்னா measurement length நான் எப்படி எடுத்துட்டு வந்து explain பண்றேன்னு சொல்லி பாருங்க. That is a main scale reading, vernier scale reading into the least count 0.01. So அப்ப அதை நான் multiply பண்ணும்போது I will get 7.06 அப்படிங்கிற வேல்யூ எனக்கு கிடைக்கும். So அப்ப எனக்கு இதுதான் diameter length. So that is 7.06 divided by 2. Cancel பண்ணோம்னா 3.53 centimeter will be my answer. So this is the radius of the scale அப்படிங்கறத நான் highlight பண்ணிடுறேன். Next again இந்த questionக்கு வந்துட்டாங்க. எந்த question பாருங்க, find the thickness of 5 rupee coin with the screw catch if the pitch scale is 1 meter and head scale is 68. So கவனமா அந்த questions பார்க்கணும். எங்க theoretical புரியலையோ அப்ப mathematical applications உள்ள வந்துரும். So அப்ப நான் இங்கனக்குள்ள highlight பண்ணிருக்கிறது pitch, that is a 1 millimeter. And head scale ஓட coincidence எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா that is a 68. So நான் formula எப்படி எழுதுவேன், that is a 1 millimeter into 68. So 1 millimeter into 68 into least count of the screw gauge is 0.01 millimeter. So multiply பண்ணி answer எழுதணும்னா 1 into 0.68. Therefore I multiply that, sorry, add up that. So இந்த இடத்துல ரெண்டையுமே வந்து add up பண்ணி கொண்டு வரேன். So this is my formula. So 1.68 millimeter will be my answer. So இப்படிதான் எனக்கு இந்த answer கிடைச்சிருக்கு. So இந்த answer நம்ம சிம்பிளா இதுல apply பண்ணி கொண்டு வந்துரும். So last but not least of the question, so find the mass of an object, weight 98 Newton. So weight W is equal to mg. Now the mass is equal to W divided by G. Newton la represent பண்ணிருக்கறனால இது கண்டிப்பா weight தான் 98 divided by gravity is a G. So gravity is a G. இத நீங்க வந்து 9.8 னும் போடலாம், இல்ல அப்படினா so mass தானே கேட்டிருக்காங்க, so இல்ல அப்படினா 10 னு கூட போட்டுக்கலாம். If I substitute a 10, so I will get the mass is equal to 9.8 kilogram. So this is my answer. அவ்வளோதான் பசங்களா. So பக்காவா எல்லாத்தையுமே finish பண்ணியாச்சு. Vernier scales problems நிறைய ஒர்க் பண்ணாதான் கான்செப்ட்ஸ் கிளியரன்ஸ் ரொம்ப தெளிவா இருக்கும். So அதுல எந்த இடத்துலயுமே சொதப்பிடாதீங்க. உங்களுக்கு இந்த நோட்ஸ் வேணும்னா மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி. And thank you so much for the wonderful session. உங்களை நான் நெக்ஸ்ட் செஷன்ல மீட் பண்றேன். Thank you all. Bye.